வணக்கம் ரோஹிணி. நான் உங்க சத்யா. அ இன்னைக்கு என்ன அப்டின்னா, ஒரு சின்ன கதை. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்ளோ பிரச்சனைகள, எவ்ளோ விஷயங்கள தாண்டி வந்திருப்போம். ஆனா, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள போட்டு உறுத்திட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் எப்படி சீக்கிரமா நம்மகிட்ட அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம விலகலாங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டோட மன்னன். அந்த மன்னன் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, முனிவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட நாட்ட எப்படா கைப்பற்றலான்னு என்னோட எதிரிகள் ஒரு பக்கம், ஏதாவது சூழ்ச்சி பண்ணி என்னோட நாட்ட அபகரிக்கலான்னு நினைக்கிற துரோகிகள் ஒரு பக்கம், என் நாட்டு வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு என்னால தூங்கவே முடியல. இதுக்கு ஒரு வழிய சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு அந்த முனிவர் ஒரு பெரிய கல் எடுத்து அவர்கிட்ட குடுத்துட்டு, அமைதியா தியானம் பண்ண போயிட்டாரு. இவர் நேரம் ஆக ஆக இவரால அந்த கல்ல வச்சிருக்கவே முடியல. முனிவர்கிட்ட சொல்றாராம், "முனிவரே, என்னால இந்த கல்ல ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியல. இத நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ அந்த முனிவர் சொன்னாரா, "நான் இந்த கல்ல உன்ன தூக்குன்னு தான் சொன்னேன். நீ வச்சுக்கிட்டே இருன்னு நான் சொன்னேன்." அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அந்த மன்னனுக்கு புரிஞ்சுதாம், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சரி பண்ணணுமே தவிர, இந்த கல்ல மாதிரி கையில வச்சுக்கிட்டே இருந்தா, நம்மளோட நிம்மதியும், நம்மளோட தூக்கமும் போகுமே தவிர்த்து, பிரச்சனைகள் என்னைக்குமே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கோமா, இல்ல சரி பண்ணி தூக்கி வீசுறோமாங்கிறதுல தான் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. எப்படி காத்து இல்லாம காற்று இல்லாம மனுஷன் சுவாசம் இல்லாம வாழ முடியாதோ, அதே மாரி பிரச்சனைகள் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழவே முடியாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், அதை எப்படி நீங்க தூக்கி போடுறீங்க, இல்ல சுமக்குறீங்கன்றதுல இருந்து தான் உங்க வாழ்க்கை முன்னேறதுக்கான வழியே இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சத உங்க கூட சொன்னேன். நன்றி.